ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சன்னா மசாலா. இது வந்துட்டு புலாவ் சப்பாத்தியோடு சாப்பிட ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 10 வரமிளகாய், அது கூடவே 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதோட அந்த வாசம் வந்துட்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும்போது உளுந்தோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் கலருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 மந்த் 2 மந்த்து கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த பவுட்ரு தான் வந்துட்டு நம்ம சன்னா மசாலாக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்னா இந்த பவுட்ரு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணால் தான் நமக்கு அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கு வரும். இப்போ அரைச்சிட்டு வந்து அதே மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே 5-6 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறது எல்லாமே பச்சையாக தான் அரைக்கணும். இப்போ இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை எல்லாம் போட்டு நல்லா பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஆயிலெலாம் நல்லா உள்ளே இழுத்துறணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சோல அந்த தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். தக்காளி குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா வதங்கினா தான் அதோட அந்த ஸ்மெல்லு வந்துட்டு போகும். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்ட அளவே எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால இந்த பவுட்ரு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் செய்கிற மெத்தட் வந்துட்டு கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கே வரும். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சுண்டலை நைட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த சுண்டலையும் இதோடு சேர்த்துக்கலாம். அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் இதோடையே ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சமாக அதிலேருந்து சுண்டல் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். நம்ம இது மாதிரி செஞ்சு சேர்த்தாச்சு அப்படின்னா கிரேவி வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் அந்த சுண்டலோட டேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு இதில் நல்லாவே தெரியும். இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு முன்னாடியை விட இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு.
இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது கஸ்தூரி மேத்தி சேர்த்தாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு கிடைக்கும். போட்டு கொஞ்சமாக 1 நிமிஷம் போல் இதை கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். நமக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பராக ஒரு சன்னா மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு சாப்பாட்டோட புலாவோட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு இதில் போடுற அந்த ஒரு பொடி தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை மட்டும் கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னா சூப்பரான சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்